கால்கள் தள்ளாட விட்டார். ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார். வேளையில் நின்று வேடரை காத்தவர், வேளையில் நின்று வேடரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணூரங்காரவர் கண்களை ஏறெடுப்பே. மாவேரோ நேராயின் கண்களை ஏறெடுப்பே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வேத வசனத்தில் இருந்து ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு விசுவாசத்தின் காரியத்தினுடைய பிணையில் விசுவாசத்தில் நாம் செய்ய வேண்டிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுத்துவாராக. இந்த விசுவாசம் என்று ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது பலவிதமான காரியங்களை நாம் அதற்கு கொண்டு வந்து இணைப்பு காட்ட விரும்புகிறோம். எப்படி ஆகிலும் அந்த காரியத்தில் நான் விசுவாசி என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறோம். அதிலும் விசேஷமாக இன்றைக்கு வரைக்கும் தேவாலயங்களில் நடக்கிற ஒரு பெரிய காரியம், 8 வாரம் கோயிலுக்கு வந்திருக்கையா, 8 வாரம் ஆராதனை பங்கு கொண்டேன், இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல, விடாம நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் சில போதகர்மார் விடாம 4 வாரத்துக்கு வாங்க அது சரியாகிறேன்னு சொல்லுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி நான் வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை. நான் மனதில் ஒன்று நினைச்சிருக்கேன், நான் 4 வாரம் வர்றதுக்குள்ள அது எனக்கு முடிஞ்சிருச்சுன்னா நான் இது போல ஆண்டவனுக்கு ஒரு வேண்டுதல் செய்கிறேன், இது போல நான் ஏதாவது வாங்கி வைக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லி வேண்டுதலோடு கூட நிற்கிற அநேக மக்கள் இன்றைக்கு வரைக்குமே விசுவாசத்தில் இருக்கிறோம். அது இல்லை என்று மறுப்பதற்கில்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஐயா இருக்கிறார், என்னுடைய பழைய நண்பர். திடீரென்று ஒரு நாள் அவசரமாய் வந்தார். பெரிய வயதில் ரொம்ப பெரியவர். அவரை பார்க்கும்படி நானும் ஓடி வணங்கி, ஐயா உள்ள வாங்க, என்ன விசேஷம் கேட்டேன். நான் உள்ளெல்லாம் வரமாட்டேன், என்ன கோவப்படுறீங்களே? அவர் சொன்னார், 8 வாரம் வந்துட்டேன். 8 வாரம் வந்துட்டேங்கிறது ஒரு பெரிய காரியமா சொல்ல. முதல்ல அவர் சொன்னது, இது வரைக்கும் 2,4 ரூபாய் காணிக்கப்பட்டேன், 2,4 ரூபாய் இந்த பொட்டிகளை போட்டிருக்கேன். ஐயா அது என்னன்னு எனக்கு பண்ணல. வாரம் 4 நாள் நான் வேண்டுதல் வச்சேன், வாரம் 25 பைசா காணிக்க போட்டிருக்கேன். 8 வாரத்துக்கு 2 ரூபாய் முடிஞ்சது. இன்னைக்கு வந்திருக்கிறேன் 4 ரூபாய், 4 போச்சு, எனக்கு 4 ரூபாய் போச்சு, 2,4 ரூபாய் நான் காணிக்க போட்டிருக்கேன். ஆனா எனக்கு அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் சரியாகல. இது அறிந்த மக்களும் அறியாத மக்கள் பேசினாலும் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இதே அனுபவத்தில் இருக்கிறதை நாம் அறிவோம். தேவன் விசுவாசம் என்று ஒன்றை நமக்குள்ளே உருவாக்கி வைப்பார். ஆனால் அல்லது நாம் அந்த விசுவாசத்தின் அடியெடுத்து வைப்போமானால் அவர் நமக்கு செய்கிற காரியம் நம்மிடத்துல முதிர்ச்சியான ஒரு விசுவாசத்தையும் இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியின் நிறைவேற்றத்தையும் அவர் விரும்புகிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மற்றவர்களுக்கும் நீங்கள் இவைகளை எல்லாம் முழுமையாய் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்த இவைகளை நான் வேத வசனத்தின் மூலம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையை கவனிங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு விசுவாசம் தேவனாலே நீதியாக எண்ணப்பட்டு நீதியின் கிரியைகளை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி விசுவாசத்தையும் நம்முடைய காரியங்களையும் அவர் பிணைத்து விடுகிறார். நீங்கள் இந்த விசுவாச காரியத்தில் ஒரு காரியத்தை கவனிப்பீர்களானால், ஆபிரகாம் தேவன் பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த 15ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திற்கு மேல் பகுதியை வாசித்து பாருங்கள். நாம் இந்த வேத வசனங்களை ஒவ்வொன்றாய் சொல்லி படிப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லாததால் அது மேல் பகுதியை படியுங்கள். தேவன் ஆபிரகாமோடு பேசினார், நீ வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன். இப்படி அவர் பேசிக்கொண்டே வருகிற நேரத்தில் ஒரு வார்த்தை ஆபிரகாம் சேர்ந்து கேட்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப வேடிக்கையான ஒரு வார்த்தை. நம்முடைய பாணியில் நம் பேச்சு வாக்கில் அதை எடுத்தோம்னால் அது வித்தியாசமாய் யோசிக்க தோன்றும். அரியனுக்கு என்ன தருவீர்? ஒரு வார்த்தை சொல்லிச்சு, பிள்ளையே கிடையாது, அதையும் ஒரு வார்த்தை சொல்றார். அடுத்து சொல்றார், என் வேலைக்காரன் என் வீட்டுக்கு எஜமானா இருக்கான், தலைவனா வச்சிருக்கேன். இப்ப பிறந்திருக்க ஒரு பையன், அந்த பையன் தான் எனக்கு
சுதந்திரமாய். இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இல்லப்பா, காரிய வித்தியாசமா இருக்கு. இப்படி இந்த விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியை தேவன் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் இடத்திலே எதிர்பார்த்தார் அல்லது காத்திருந்தார், நிறைவேற்றி கொண்டார். அந்த ஒரு பகுதிக்கு மாத்திரம் நம்முடைய வேத வசனத்தை திருப்புங்கள். அதிகாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தோன்றுகிற ஒரு காரியத்தை நாம் அறிய முடியும். 75 வயது இருக்கும் போது ஆபிரகாம் அவருடைய தகப்பனை விட்டு, அவருடைய சொந்த ஊரை விட்டு வெளியே புறப்பட்டதாக நாம் அந்த வேத பாகத்தில் வாசிக்கலாம். அவர் புறப்பட்டு வந்து அங்கு ஒரு பலிபீடத்தையும் கட்டி அந்த இடத்திலே அவர் தங்கியிருக்கிறார். வாக்குத்தத்தம், சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், நீ கால் மிதிக்கும் இந்த தேசத்தை உனக்கு தருவேன். இப்படி வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தோடு ஆபிரகாம் வந்து இறங்கினார். கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் கட்டினார். நீங்கள் வாசித்து பாருங்கள். அது 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் சந்தித்த இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வாக்குத்தத்தம், நீ கால் வைத்திருக்கிற இந்த தேசம் உனக்கு சொந்தமாகும் என்பது. இது விசுவாசத்தின் ஒரு பகுதி. ஆனால் நடந்திருக்கிற சம்பவம், ஆபிரகாமுக்கு அடுத்தது நடக்கிற ஒரு சோதனையை நீங்கள் அதே வேத வசனத்திலேயே அப்படியே வாசித்து பாருங்கள். 18ஆம் வசனத்திற்கு 15வது வசனத்திலே பாருங்கள். ஒரே ஒரு நாள் ஆபிரகாம் தரிசனம் கொடுத்த இடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு தனக்கு கிடைத்த பின்பு தன்னுடைய மனைவி இன்னொரு மனுஷன் அரசனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாள், அரசனுக்கு மனைவியாக்கப்படுவதற்காக. கொஞ்சம் நாம் சிந்திக்க தொடங்கினாலே போதும். ஒரு புறத்தில் விசுவாசத்தின் தொடக்கம் தொடங்கி நடத்தும் பொழுது, இன்னொரு புறத்தில் விசுவாசத்திற்கு வந்த மிக பெரிய கலக்கம். அதை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை. அது விசுவாசத்தின் அடியா அல்லது விசுவாசத்திற்கு தாழ்வா அல்லது விசுவாசத்தினுடைய அடிபாதாளமா, ஒண்ணு சொல்றதுக்கு முடியாத அனுபவங்கள். காரணம், இந்த சாராள் இல்லாவிட்டால் இது ஆபிரகாம் இருக்க மாட்டார். அத்தனை பெரிய பாசம் நிறைந்த ஒரு மனிதனாய் புறப்பட்டு வந்திருக்கிறார். அதோடு கூட என்னை காப்பாற்று, என்மேல் வைத்த அன்பினாலே நான் பிழைக்கணும், இப்படியெல்லாம் ஆபிரகாம் சொல்லிதான் கொண்டு வருகிறார். இங்கு நடந்த சம்பவம் ஒரு விசுவாசமும் விசுவாசத்திற்கு அடுத்து வருகிற காரியங்கள் இருக்கும் பொழுது சோதனையும் கலக்கமும் கண்ணீரும். தண்ணீருக்குள் மரத்து கட்டுமரம் கட்டி போவார்கள். கொஞ்சம் போகும்போது அப்படியே தண்ணியில பிறண்டுருவாங்க, மறுபடியும் தண்ணிக்கு மேல வருவாங்க, மரத்துக்கு மேல வருவாங்க, மறுபடியும் தண்ணிக்குள்ள முழுகிற மாதிரி போவாங்க, மறுபடியும் மேல. இந்த அனுபவம் தான் இந்த விசுவாசத்தின் தன்மை. ஆச்சரியமா இருக்கு. தேவன் விரும்புவது விசுவாசத்தினுடைய உச்சம். அதிலும் தேவன் இந்த விசுவாசத்தின் உச்சத்தை தொடும் பொழுது எனக்கு நீதியை எண்ணி நீதி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அற்ப காரியங்களுக்கு கூட சரியானபடி அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை உபயோகிக்கிறதில்லை. அற்ப காரியங்களுக்கு கூட விசுவாசத்தின் வார்த்தையை உபயோகிக்கிறதில்லை. மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை நினைவிற்கு கொண்டு வாருங்கள் ஊழியரே. ஆனாலும் சிலர் இதே போலதான், இதே சந்தர்ப்பங்கள், இதே சூழ்நிலைகள். அது எப்படிங்க, நாம ஞானமா நடந்துக்கு இல்லை, நாங்க அதையெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஞானமும் அறிவும் புத்தி குறித்தெல்லாம் ஒண்ணு சொல்லல. தேவன் விரும்புவது விசுவாசத்தின் மேன்மை. நீங்கள் அப்படி வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு புறத்தில் தரிசனம், மற்றொரு புறத்தில் சிந்திக்க முடியாத, யோசிக்க முடியாத போராட்டம் நிறைந்த அனுபவம். எப்படி ஒரு இரவு அவர் கழித்திருப்பார். தேவன் தரிசனத்தில் ராஜா தரிசனமாகி அவருடைய மனைவி அவளை தொற்றாதரா வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்ற வரைக்கும் இந்த மனுஷனுடைய மனது எப்படி தாங்கி இருக்கும் என்று கவனியுங்கள். அதே சமயத்தில் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லும் போது இருந்த சந்தோஷத்தையும் இந்த துக்கத்தையும் நிறுத்து பாருங்கள். எது கனது என்று தெரியும், எது அதிக பலன் கொண்டது என்று தெரியும். இந்த பலன் கொண்ட சூழ்நிலை அடுத்து ஆபிரகாமை அப்படியே அதே அதிகாரத்தில், அந்த 2 அதிகாரத்திற்குள்ளாகவே நான் மறுபடியும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு திரும்ப மனைவி வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. எவ்வளவு பெரிய சந்தோஷப்பா, எவ்வளவு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியா
இன்னும் இருக்கிறதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு, போயிட்டு வா போயிட்டு வா. அடுத்து அந்த வார்த்தையை போயிட்டு வா போயிட்டு வா. அடுத்து அந்த வார்த்தை வாசிங்க, ஆபிரகாம் செல்வ சீமானாய் மாறினார். ஒரு புறத்தில் ஆசீர்வாதம், அடுத்த புறத்தில் போராட்டம். அடுத்த அடுத்த பகுதியில் ஆபிரகாமுடைய செல்வ சீமானின் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறி இருக்கிறது. இந்த சமயத்தில் அடுத்து அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு வாருங்கள். ஒரு 2 அதிகாரத்துக்குள்ளாகவே இவர்கள் அடங்கி இருக்கிறதை வாசிக்கலாம். 8வது வசனத்தை ஆதியாகமம் 13:8 வாசித்து பாருங்கள். அந்த 8வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்கு. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் கடுமையான போராட்டம். அதற்கு அடுத்த அந்த பாகத்திலேயே வாசித்து வாருங்கள். இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். எப்படி ஒரு விசுவாசத்தினுடைய தன்மை, விசுவாசத்தினுடைய தளர்ச்சியின் காரியம் எவ்வளவு உருண்டு பிறண்டு ஓடுகிறது என்று பாருங்கள். பின்னி பிணைந்து நிற்கிறது. ஒரு சோதனையும் ஒரு ஜெயமும், ஒரு வெற்றியும் ஒரு தோல்வியும், ஒரு போராட்டமும் ஒரு ஜெயமும், ஒரு வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவமும் ஆறுதலும், வேதனைகளும் சந்தோஷமும், மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்து கலந்து புரண்டு வருகிறது. ஒரு மனிதன் விசுவாசத்தின் முதிர்ச்சி ஆகி அந்த விசுவாசத்தில் நீதியை அடையும் வரைக்கும் கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆபிரகாம் விசுவாசித்தார், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். இந்த நீதியாக எண்ணினதால், நீதி முற்று பெற்றதால் விசுவாசம் முதிர்ச்சியாகி தேவன் நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தவுடனே கர்மந்தரிக்க தொடங்கினார். ஆச்சரியமான காரியங்கள். தேவனை நம்பி இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்கு, தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி ஆராதிக்கிற கர்த்தருடைய, அதுவும் விசேஷமாக எனக்கு மகன் இருந்தான், என் மகனையும் ஊழியத்துக்கு விட்டுட்டேன், என் பொண்ணு இருந்தது, பொண்ணையும் ஊழியத்துக்கு விட்டுட்டேன், எனக்கு இப்படியெல்லாம் இருந்தது, எல்லாம் ஊழியம் செய்கிறோம். ஆனா கொஞ்சம் இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் போராட்டம், அந்த பக்கம் கொஞ்சம் போராட்டம். அதுல எங்களுக்கு வந்தது எப்படி பொறுக்கிறதுன்னே தெரியல. ஆனா அப்படியே நாங்க வாழ்ந்துட்டு வருகிறோம். அவ்வளவு நெருக்கமா சாட்சி சொல்லுகிற எத்தனையோ பேர் உண்டு. இல்லை இல்லை, நான் விசுவாசிக்க தொடங்கிவிட்டால் என் விசுவாசத்தின் நீதியை எனக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாகிவிட்டார். ஆனால் அந்த விசுவாசத்தின் நீதியை அவர் எதிர்பார்த்து ரெண்டும் புரண்டு புரண்டு வாழும்படியாய் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் இப்படி இருக்கணும். வந்த உடனே சிக்கிம் லாட்டரி சீட்டு வாங்கணுமா, ஒரு 2 கோடி ரூபாய் எனக்கு லாபம் வரும் ஆண்டவரே. சில காலத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா லாட்டரி சீட்டை வாங்கி பைபிளை வச்சுட்டு படுத்துக்குவாங்க. ராத்திரி எல்லாம் காலையில எழுந்த உடனே பைபிளை தூக்கி வச்சு ஜெபம், ராத்திரி வந்த உடனே பைபிளை தூக்கி வச்சு ஜெபம். காரணம், 1 லட்சம் இந்த லாட்டரி சீட்ல எனக்கு பணம் விழுந்தா இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி இருக்கணும் ஆண்டவரே என்னுடைய, அது விழுகாம போயிடும். விழுகாம போனோடனே அடுத்தது சொல்லுவாங்க, பைபிள்ல வச்சு என்ன புண்ணியம், அடுத்த புஸ்தகத்துல அதை வச்சுப்பாரு. இப்படி எத்தனையோ பழைய நாட்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பெற்றோரின் வாழ்க்கையில் மாற்றி இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நீங்கள் அதே வேத வசனத்தை மறுபடியும் ஒரு முறை அவர் கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்கள். 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேரும் பிரிந்து போகிற ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் தான் மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். அவங்ககிட்ட சொல்றாரு, இப்ப வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உனக்கு எல்லா காரியங்களிலும் உன்னை ஆஸ்வதிக்கிறேன். இப்படி கொஞ்சம் வார்த்தைகளை வித்தியாசமாய் பேசத் தொடங்கினார். பேசத் தொடங்கின மாத்திரத்தில் ஆபிரகாம், நான் யோசிப்பதெல்லாம் தேம்பி அழுதுருப்பார் என்று நம்புகிறேன். காரணம், உங்களை நம்பி 75 வயசுல நான் வந்துட்டேன். நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் வரும்போதே சொன்னீங்க, திரளாய் பெருக பண்ணுவேன், இந்த தேசத்தை உனக்கு தருவேன், அந்த தேசத்தை உனக்கு தருவேன். கடைசியில இது வரைக்கும் வேலைக்காரி கூட குழந்தை பத்தி எடுத்துட்டா. நீங்க சொன்னது நடக்கல. 2வது, எங்கேயோ இருந்த தமஸ்குக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இப்ப என் குடும்ப காரியத்தை கவனிக்கிறார். எனக்கு வயது தளர்ந்து போச்சு, அவர் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கார். இன்னும் எனக்கு குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்றீங்க, இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறீங்க, இன்னும் எனக்கு நட்சத்திரத்தை பாருங்கிறீங்க, இங்க வெளியே வந்து கடற்கரை மணலை பாருங்கிறீங்க. இதெல்லாம் எப்படி? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, வேதத்தை வாசித்து பாருங்க. என்ன தருவி என்று கேட்கிறார். தேவரீ, எனக்கு என்ன தருவேன், எனக்கு நான் குழந்தை இல்லையே. இந்த ஒரு நிலைமைக்கு வந்தார்.
தேவன் சொன்னார் ஒரு வார்த்தையை, அவருடைய உள்ளம் அவருக்குள்ள குழம்ப ஆரம்பித்து விட்டது. கடைசி ஒரு கட்டம் தாண்டின உடனே ஆபிரகாமின் உள்ளம் குழம்ப தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் மறுபடியும் ஒரு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் சொன்னதை உனக்கு செய்து தீருவேன். இவன் இல்ல உனக்கு வீட்டுக்கு தலைவன், அவன் இல்ல உன் வீட்டுக்கு தலைவன், உனக்கு சுதந்திரவாளி அவன் இல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. இந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம், வேதத்தில் எழுதியிருக்கிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். இது எப்படி முடியும்? ஒரு கேள்விதான் நமக்கு. எத்தனையோ நாட்கள் நம்முடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற போராட்டங்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற போராட்டங்கள், நமக்கு மருத்துவர் சொன்ன அந்த காரியங்கள், நம்முடைய சூழ்நிலை குறித்து, நம்முடைய வேதனையை குறித்து, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களின் நிலைகளை குறித்து ஒவ்வொருவரும் மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, அவர்கள் கண்டுபிடிப்பின் ரீதியாக சொல்கிற ஒவ்வொன்றையும் கேட்கும் பொழுது உள்ளம் கலங்க தொடங்குகிறது, உள்ளம் பதைக்க தொடங்குகிறது. ஏதோ ஒரு போராட்டம். ஒரு நேற்று நல்லா இருந்தேன், நேற்றெல்லாம் கொஞ்சம் ஜோம் பண்ண ஒரு மாதிரியா இருந்தது, அப்படியே ஆவியானவர் என் மேல் இறங்கினா கொஞ்சம் எனக்கு ஆறுதலா இருந்தது. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறமா பாத்தீங்கன்னா ஜோம் பண்ணி முடிச்சோன்னு மறுபடியும் இதே போராட்டம், இதே வேதனை எனக்கு. இப்படி சொல்லித்தான் விசுவாசத்திலே பலவீனப்படுகிறதும் தளர்ச்சி ஆகிறதுமான ஒரு நிலையில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை அடியெடுத்து வைத்து சபையை மாற்றுகிறதுக்கு காரணம் அதுதான், போதகரை மாற்றுகிறதுக்கு காரணம் அதுதான். இது இந்த சின்ன சின்ன காரியங்கள், நமக்குள்ளே நடக்கிற காரியங்களுக்கு எல்லாமே நடப்பது என் அவிசுவாசத்தின் தன்மை, என் அவிசுவாசத்தின் அறிகுறி. நான் முழுமையாய் விசுவாசிக்க தொடங்கி இருந்தால், நான் மறுபடியும் நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பி தண்ணீரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம், அது யாரோ சொல்லிக் கொடுத்த போதனையோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தின் போதனையோ அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெற்றுக்கொண்ட பின்பு ஒரு மனிதன் தத்தளிக்க தொடங்கிவிட்டால் அவனுடைய அர்த்தம் அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் காணப்படுகிறான். அவன் தத்தளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, தத்தளிக்கவே கூடாது. ஏனென்றால் தத்தளிக்கிற கப்பலுக்குள் இருக்கிற, படகுக்குள் இருக்கிற மனுஷர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தடுமாறி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற மடிந்து போகிறோம் என்று சொல்லும் போது சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே, உங்கள் விசுவாசம் எங்கே? திரும்ப திரும்ப கேட்கிறார். எனக்குள் கொஞ்சம் மாற்றங்கள் வர தொடங்கினாலே என் விசுவாசத்தில் நான் தளர்ச்சியாகி விட்டேன் என்று அர்த்தம். ஆனால் ஒன்றை கர்த்தருடைய ஜனங்கள் மறந்து விட வேண்டாம், என் விசுவாசத்தின் ஒரு முதிர்ச்சி அவர் எதிர்பார்க்கிறார், என் விசுவாசத்தின் உச்சத்தை எதிர்பார்க்கிறார். நான் இந்த விசுவாசத்தில் காலூன்றி வைத்து நான் ஒரு உச்ச நிலைமைக்கு வருகிற நேரத்தில் தேவன் தன்னுடைய நீதியை பரதேசியானாலும் தரித்திரனானாலும் குறைவுள்ளவனானாலும் இல்லாதவனானாலும் நிறைவேற்றியே தீர்வார், நிறைவேற்றியே தீர்வார். நான் மறுபடியும் ஒரு வார்த்தை அழுத்தமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரீரம் செத்து போன மனிதனாய் நின்றாலும் அந்த விசுவாசம் மாத்திரம் சரியாய் நிற்குமானால் திரும்பவுமே உயிர்ப்பிக்க அவரால் முடியும். மறந்து போக வேண்டாம். சரீரத்திற்குள்ள இருக்கிற எல்லாம் முடிந்து போனது, இனி ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இந்த நிலையோடு சரி, எனக்கு ஆசாரிய ஊழியம், அடுத்த ஆசாரிய ஊழியத்திற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று, இது மலடி என்கிற பெயரில் நான் கீழே இறங்க வேண்டுமா என்று அங்கலாய்த்த சகரியாவையும் எலிசபெத்தையும் எண்ணி பாருங்கள். விசுவாசத்தின் நிலை முற்று பெறுவதற்கு முன்பு விசுவாசத்தின் பலனால் தேவன் நிரப்புகிறார். விசுவாசத்தின் முற்றியை, ஆசீர்வாதத்தை கையிலே அனுப்புகிறார். அவர் அதை நீதியா எண்ணுகிறார், அந்த நீதியை அப்படியே கையளித்து கொடுக்கிறார். நீதியா எண்ணினார். எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்கிற நிலை முதல் நம்மில் உருவாக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்ப ஜெபத்திலும் நாம் குடும்பத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒன்று, எந்த நிலையா இருந்தாலும் செய்ய அவருக்கு முடியும், அவருக்கு முடியும், அவருக்கு முடியும். இந்த வார்த்தையை முதல் நம்முடைய குடும்பங்களை ஆழமாய் பதிக்க வைக்க வேண்டும். நான் எவ்வளவோ காரியங்களை என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன். இல்லை என்று சொன்னது, முடியாது என்று சொன்னது, எடுத்துக்கொண்டு போங்க, இது ஆகாது என்று சொன்னவைகள் அவர் சொன்ன நேரத்திற்குள் பிரசவிக்க முடிந்தது. ஒரு முறை பிரசவ ஆஸ்பத்திரியில் தலைப்பிரசவத்திற்காக ஒரு அருமையான சகோதரியை படுக்க வைத்தார்கள். அங்கு இருக்கிற நிலை பரிதாபம். அன்றைக்கு பெண் மருத்துவரும் இல்லாத நிலை,
ஒரு ஆண் மருத்துவர் பார்த்தார், பிரசவிக்க முடியாது, நீங்க வெளியே கொண்டு போயிருங்கன்னு சொல்லி அவர் வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கையெழுத்து போட்டார். நாங்கள் ஒரு 4-5 பேர் இருந்தோம். ஒன்று கூடி கை கோர்த்து ஜெபிக்க தொடங்கினோம். தேவனுடைய ஆவியானவர் பேசினார். 12:05 ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி பேசிவிட்டார். அவர் அந்நிய பாஷையில் ஒருவர் பேசுகிறார், ஒருவர் தமிழில் சொல்லுகிறார், ஒருவர் பேசுகிறார். இப்படி அன்றைய அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த உண்மை அனுபவங்கள். கொஞ்ச நேரம் கடந்தது, 12 மணி ஆனது. மருத்துவர் பார்த்தார், மறுபடியும் சொன்னார், கையெழுத்து போடுறீங்களா, கூட்டிட்டு போறீங்களான்னார். கையெழுத்து போடுறான்னு சொல்லி உள்ள கூப்பிடுறார். உள்ள போகும்போது வெளியே கூட்டிட்டு போக மாட்டோம், எப்படி ஆனாலும் சரின்னு போடுங்கன்னு சொல்லிட்டார். கையெழுத்தும் போட்டோம். வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். ஒரு 5 நிமிஷம் போடுங்க ஐயா, நாங்க எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. உள்ள ஆஸ்பத்திரி உள்ள வாழ அம்மா இருக்காங்க, பிரசவம் ஆகாது, பிரசவமே முடியாது, இங்கு பிரசவம் பார்க்கறதுக்கு சூழ்நிலை இல்லை. அந்த நிலையில் தான் மறுபடியும் மருத்துவர் சொன்னார், எடுத்துட்டு போங்க, இனி உங்க பாடு. அவர் போய்விட்டார். மறுபடியும் ஒன்று சேர்ந்தோம். 12:03 கைகளை கோர்த்து ஜெபிக்க தொடங்கினோம். மறுபடியும் ஒரு சத்தம் கேட்டது. ஆவியானவர் வெளிப்படுத்தினார், ஆவியானவர் பேசினார். 12:05 ஆஸ்பத்திரியுடைய பெரிய கடிகாரம் ஒன்று 12 அடித்தது. சில நிமிஷங்கள், சரியாய் 5 நிமிடம் ஆகும் பொழுது பிரசவ ரூம்குள் ஓ என்று ஒரு பெரும் சத்தம் கேட்டது. ஓடி பார்த்தார்கள், ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இன்றைக்கு அந்த மகன் ஊழியக்காரனாய் நிற்கிறான். காரணம், வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு விசுவாசி என்று சொன்னாலே அந்த விசுவாசியோடு எல்லாமே ஆசீர்வாதமாய் புரண்டு வருவதில்லை. ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது அதற்கு அடுத்த ஒரு உபத்திரவம், நெருக்கம். ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது அதற்கடுத்த ஒரு சூழ்நிலைகள் மாறி 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 வருவதால் நானும் நீங்களும் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் மாறி மாறி அடுத்தடுத்து வரும் என்று சொல்ல வேண்டாம். அடுத்த ஒரு உபத்திரமும் என்னுடைய விசுவாசத்தின் பெலன் முதிர்ச்சி ஆன மாத்திரத்தில் உபத்திரவம் நின்று போகும் விசுவாசம் தலை தூக்கி நிற்கும். அந்த விசுவாசம் தேவனுடைய நீதியாய் மாறிவிடும். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நீதியை தேவன் இன்றைக்கு கூட நம்மிலே பலிக்க செய்ய முடியும். என்ன மாதிரி ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம், திடமனதா இருங்க. யார் மனிதன் சொல்லுகிறது காரியங்கள் சொல்லுகிறதும் அல்ல, இயற்கை சொல்லுகிறது என்று சொல்லி, அல்லது இயற்கை விதி என்று தலைவிதி, இதற்கு எழுத்து இப்படித்தான். என்ன நடந்தாலும் சரி, உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் உறுதியாய் பிடியுங்கள். விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தின் பலன் நிச்சயமாய் அது நீதியை உண்டு பண்ணும். அந்த நீதி கற்பந்தரிக்க முடியாதவளாய் நிற்கிற சாராளே ஆனாலும் கற்பந்தரிக்க முடியும். சரீரம் செத்து போன ஆபிரகாமாவே இருந்தாலும் சரீரத்தை உயிர் பெற செய்ய முடியும். அவருடைய கையில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? இந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கேட்கலாம். நல்ல பிதாவே, வேதத்தை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னோடியாய் எங்களுக்கு முன்னே இந்த விசுவாசத்தை கை கொண்ட அருமையான கர்த்தருடைய மனுஷனை நாங்கள் பார்த்தோம். அவரோடு பின்னி பிணைந்த உபத்திரவத்தையும் நெருக்கத்தையும் நாங்கள் உற்று கவனித்தோம். எங்கே ஒரு வாக்குத்தத்தம் தொடங்குகிறதோ அங்கே ஒரு நெருக்கம், எங்கே ஒரு ஆசீர்வாதம் தொடங்குகிறதோ அங்கே ஒரு பிரிவு, எங்கே ஒரு ஆசீர்வாதம் வருகிறதோ என்று மனதிற்குள் சந்தோஷப்படுகிறாரோ அங்கே போராட்டம் நிறைந்தவைகள் காணப்பட்டதை உணர்ந்தோம். ஆனாலும் வாக்கு கொடுத்தவர் மாறாதவராய் அவைகளுக்கு ஒரு புள்ளி வைத்து விசுவாசத்தை கனம் பண்ணி அதை நீதியா எண்ணி ஆபிரகாமை அழைத்தீர் என்று நாங்கள் வாசித்தோம். இன்றைக்கு கூட என்னோடு இந்த ஜெப வேளையில் பங்கு கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் இந்த விசுவாசத்தில் பலவீனர்களாக அல்லது சோர்ந்து போனவர்களாக அல்லது விசுவாசத்தின் காரியங்களை சற்று கவனிக்க முடியாதவர்களாய் தவிக்கிறார்கள். எல்லாருக்குள்ளும் ஒரு பலமான விசுவாசத்தை கட்டளையிடுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க என்று. இப்படிப்பட்ட மேகம் போன்ற சாட்சிகள் எங்களை சூழ்ந்து நிற்க, எங்கள் கண்கள் அவிசுவாசத்தின் வார்த்தைகளையும் அவிசுவாசத்தின் பேச்சுகளையும் அவிசுவாசத்தின் சூழ்நிலைகளையும் கவனிக்காமல், நாங்கள் திரும்பி எங்களோடு மோதுகிற புயலை பார்க்காமல், தண்ணீரை பார்க்காமல், எங்களோடு கூட நிற்கிறவரை மாத்திரம் பார்த்து ஜெயம் பெறுகிற உள்ளத்தை தார். யாருக்கு என்ன பலவீனம், என்ன உபத்திரவம், என்ன நெருக்கம், என்ன போராட்டம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தித்தார். இந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக கர்ப்பந்தரித்து நீதியை பரப்பிக்கட்டும். இந்த நீதி தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களால், கிருபைகளால், வாக்குத்தத்தங்களால் நிறைத்து அவர்களை மேன்மையாக்கட்டும். அந்த நல்ல கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். விசுவாசத்தின்
பலனாக கிரியைகளை கட்டளையிடுகிறவர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.